வணக்கம் மக்களே. மாற்றம் வேணும்னு கேட்டோம். இன்னைக்கு மாற்றம் வந்துடுச்சு. ஒரு புது அரசியல் தலைவர், அதை சார்ந்தவர்கள் அது மட்டுமே மாறினால் அது மாற்றம் கிடையாது. மாற்றம் என்பது நம்ம கிட்ட இருந்தும் ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாருக்குமே கொடுத்து பழகிட்டோங்க. அன்பா இருக்கட்டும், ஆதரவா இருக்கட்டும், லஞ்சமா கூட இருக்கட்டும். அன்பும் ஆதரவும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் லஞ்சம் தயவு செஞ்சு கொடுக்க வேணாம் மக்களே. யாராவது ஒருத்தர் தன்னுடைய கடமையை செய்யறதுக்கு உங்ககிட்ட லஞ்சம் கேட்குறாங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, உங்கள் குரலை எழுப்புங்க. இது இத்தனை நாளாக நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி, தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசி இருந்தாலும், அவங்க கட்சியில் இருக்கவங்களோ இல்லை அந்த அரசை சேர்ந்தவங்களோ யார் தப்பு பண்ணாலும் நம்ம கேள்வி கேட்கணும். நான் கேட்பேன். இந்த அரசு ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் அதை கேட்குற உரிமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. நம்ம கேட்கணும். இரண்டாவது விஷயம், சமூக பொறுப்போடு நம்ம எல்லாருமே கொஞ்சம் இருக்க ட்ரை பண்ணுவோம். இத்தனை காலமாக நம்ம எப்படியோ இருந்துட்டோம். இது இன்றைக்கி நான் இந்த பதிவு போகிறதுனால இந்த சினிமா படத்தில் வர கிளைமேக்ஸ் மாதிரி நம்ம டப்புன்னு யாரும் மாற முடியாது. ஏன்னா நம்ம பழகிட்டோம். ஒரே ஒரு விஷயந்தான் நான் சமூக பொறுப்புன்னு சொல்கிறது. ரோட்டில் போனால் இந்த வெளியில் எச்ச துப்பாதீங்க, ஒரு குப்பையை ரோட்டில் போடாதீங்க, இல்லை இந்த ரோட்டில் யூரின் போகாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. அதாவது சின்ன சின்ன அன்பில் எப்படி ஜீவன் இருக்கோ, சின்ன சின்ன விஷயத்தில் தான் இந்த மாதிரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு நாட்டு அக்கறையும் சேர்ந்துருக்கு. ஏன்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஒரு குடிமகன்கள் நம்மளால் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அதுக்கு தான் இந்த அரசியல் கட்சிகள், அரசியல் சாசனமும் இருக்குது. ஆனால் நம்மளால் முடிஞ்சது நம்ம நீதியோடையும் நேர்மையோடையும் சமூக பொறுப்போடு நம்ம செயல்படுவோம். இந்த பெண்கள் பாதுகாப்புக்கும் நாமளும் பொறுப்பெடுத்துக்கணும். அதை பற்றி மற்ற விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட மீண்டும் பேசுகிறேன். மிக்க நன்றி.